பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம யூனிட் 5 சார்ந்து ஒரு சில திட்டங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு வரேன்ப்பா. அதுக்கான தேர்டு பார்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ணிட்டேன். அது நான் கமெண்ட்டில் அந்த லிங்கை பின் பண்ணிடுறேன். அதில் இருக்க ஒரு சில திட்டங்கள், அதில் நான் கொடுத்த ஒரு சில திட்டங்கள் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மக்களை தேடி மருத்துவம், இந்த மக்களை தேடி மருத்துவம் திட்டத்துக்காக ஐநா விருது கொடுத்துருக்காங்க. என்ன விருது அப்படின்னா, யுனைடெட் நேஷன் இன்டெகிரிட்டி டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்ற விருது கொடுத்துருக்காங்க. இந்த மக்களை தேடி மருத்துவ திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, தொற்றா நோய்களை கட்டுப்படுத்துறது. அதுதான். அப்போ தமிழ்நாட்டோட எந்த திட்டத்துக்கு ஐநா விருது கிடைச்சிருக்கு அப்படின்னா, மக்களை தேடி மருத்துவம் திட்டம். அந்த விருது பேர் யுனைடெட் நேஷன் இன்டெகிரிட்டி டாஸ்க் ஃபோர்ஸ். அடுத்து பாருங்க, சிறுவனம் திட்டம். இது யூனிட் 5க்கு முக்கியமாக கேட்கலாம். இதை முன்னெடுத்திருக்கிறது யார் அப்படின்னா, தமிழ்நாடு வனத்துறை. ஸோ அதாவது 100 கிராமங்களை தேர்ந்தெடுத்துட்டு ஒவ்வொரு கிராமங்கள்லையும் 1 ஏக்கர் நிலத்தை தேர்ந்தெடுத்து அங்கே கனி வகை மரங்கள், மலர் செடிகள் இதெல்லாம் வளர்த்து உள்ளாட்சி நிர்வாகத்திட்ட கொடுத்து பராமரிக்க கொடுத்துருவாங்க. அது பேர் என்ன அப்படின்னா, சிறுவனம் திட்டம். அடுத்து பாருங்க, சிவகங்கையில் பார்த்தீங்க அப்படின்னா ஆசிரியம் கல்வெட்டு கிடைச்சிருக்கு. ஆசிரியம் கல்வெட்டுனா என்னன்னா, அதாவது மக்களுக்கு அடைக்கலம், பாதுகாப்பு இதெல்லாம் கொடுத்த மன்னர்களை பற்றி சொல்கிறது தான் இந்த ஆசிரியம் கல்வெட்டு. அது சிவகங்கையில் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி 3 பேத்துக்கு செலவு வச்சுருக்காங்கப்பா. பூலித்தேவரோட தளபதி வெண்ணி காலாடி, வேலுநாச்சியாரோட தளபதி குயிலி, கட்டபொம்மனோட தளபதி மலையாண்டி வெங்கிடபதி நாயக்கர், இவங்களுக்கு செலவு வச்சுருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் அந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். லிங்க் கமெண்ட்டில் பின் பண்ணிடுறேன், பார்த்துக்கோங்க. நன்றி.